வெங்காயம், தக்காளி, புளி, வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய் அதில் இருக்குது பாருங்கள். புளி தனியாக வச்சுருக்கோம். இதுக்கு பச்சை மிளகாய் அதுவும் எடுத்து வச்சுருக்குறோம். பாருங்கள், இது பீர்க்கங்காய் பஜ்ஜி. இது பேர் பீர்க்கங்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். இது வந்து துவரம்பருப்பு டைரெக்டாக வேக வைக்காமல் நம்ம எவ்வளோ துவரம்பருப்பு போடுறோமோ உங்கள் வீட்டுக்கு தேவையானது எடுத்துப்பீங்க இல்லையா, அதை எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்துக்கணுங்க. இது மாதிரி வறுத்துட்டு பாருங்கள், நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்யணும், குக்கரில் இந்த அரிஞ்சு வச்சுருக்கிற பீர்க்கங்காய், தக்காளி, வெங்காயம், புளி, பச்சை மிளகாய், இந்த துவரம்பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுலேயே நம்ம மிளகாத்தூள், மல்லி